என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒன்றும் பொண்ணியை காணோம். எல்லா வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுனாலே 6 மணிக்கெல்லாம் சக்கரை பொங்கலை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவா. நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு தானே அவள் வீட்டுக்கு கிளம்புவா. இந்த வருஷம் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம் அவளை. அவள் வீட்டில் ஏதாவது வேலையாக இருப்பாம்மா. அவளுக்கு என்ன நம்மளுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கறது தான் வேலையா? இல்லைடா, எல்லா வருஷமும் அவன் இங்கே தானடா வந்து புத்தாண்டு கொண்டாடுவா. அதனால தான் கேட்டேன். ஒருவேளை அவளுக்கு எதனா உடம்பு கிடம்பு சரியாக இல்லாமல் இருக்குமோ? அப்படி எதுவும் இருக்காதுமா. ஒருவேளை தூங்கி கூட இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவளே வருவா. நேற்று ஆத்தங்கரையில் எனக்கும் பொன்னிக்கும் நடந்த பிரச்சனையால தான் பொன்னி வீட்டுக்கு வர்றது நிறுத்திட்டா போல. இந்த உண்மையை நான் எப்படி போய் அம்மா கிட்ட சொல்கிறது? டிஃபன் வாங்கினோம் அப்படின்னு காலங்கத்தில் அன்னத்தை கடைக்கு அமிச்சேன். வந்தால பற்றியா? அவளுக்கு போன இடம் வந்த இடம். போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் டிஃபன் வாங்கின்னு வரல அவள். வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அதுக்கு பசிக்கணும்னு தோணுதா பற்றியா? எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையா அவள். அம்மா, நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டா? வேணாண்டா, அவளே வந்துடுவா இரு. அம்மா, அவங்க இப்போ வந்த மழையால் பக்கத்து கம்மாவில் தண்ணி நனைஞ்சிருக்குல்ல, அதில் நிறைய மீனுங்க ஓடிட்டுருக்கு. அது வேடிக்கை பார்க்க தான் போயிருப்பாங்க. இல்லை அவங்க வாத்து பண்ணைக்கு போயிருப்பாங்க. வாத்து பண்ணைக்கா? அங்கே எதுக்கிட்ட போகிறாங்க? அண்ணா ஆண்டிக்கு வாத்து முட்டைன்னா ரொம்ப பிடிக்குமாமே. ஒரு நாள் எப்படியாவது அந்த முட்டையை கொண்டு வந்து நம்ம வாத்து பணியாரம் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அடிக்கடி அந்த வாத்து பாட்டின பக்கம் தான் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. பாத்தியாடா, குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கா அவனு. ராமு, எப்பவுமே கடையில் ஏதாவது பொருள் வாங்கினோன்னா காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும், களவாடக்கூடாது. சித்தி சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத, சரியா? சரிண்ணா. நாளைக்கு நான் உன்னை ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டுடுறேன். இந்த வருஷத்துலேருந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ, நல்லா படி. எதை பற்றியும் கவலைப்படாத. நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்குது. நான் உங்கள் வீட்டிலே தங்கிடுவா. நீ ஒரு தடவை உங்கள் அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் கேளு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நீ எங்கள் வீட்லேயே இருந்துக்கோ. இல்லைனா நீ வீட்டில் தங்கிக்கோ, ஸ்கூலுக்கு மட்டும் தினமும் வந்துடு. ஆமாப்பா, அவங்க அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாமல் குழந்தைய நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப தப்புப்பா. இதை சொன்னால் அண்ணன் என்ன திட்டுறா. மா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறுமா. அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. நேற்று சிங்கிக்கிட்ட ராமுவோட அப்பா பேசியிருக்காரு. ராமு இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிட்ருக்காரு. அநேகமாக இன்றைக்கி அவர் நம்ம வீட்டுக்கு வந்து கூட ராமு கூட்டிகிட்டு போயிடுவார். சரி வரட்டும்ப்பா, அவர்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்போம். வள்ளியம்மா, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்குது. என்னை எங்கள் அப்பா கூட அமுச்சு வைக்காதீங்க. நான் வீட்டுக்கு போனால் சரியாகவே படிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் அவர் என் கூட சண்டை போட்டுட்டு கத்திட்டே இருப்பார். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தால் எங்கள் அம்மா கூடயே சண்டை போட்டுகிட்டே இருப்பார். வீட்டில் எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல. நான் இங்கேயே நிம்மதியாக இருந்துக்கிறேனே. ராமு, அப்பா பற்றி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா. அவர் என்ன இருந்தாலும் உன்னோட அப்பா இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்களாம் இருக்கோம்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், நீ கவலைப்படாத. டேய், நீ கவலைப்படாதடா, நாங்கள் பார்த்துக்குறோம். பாத்தியா முத்து, இந்த சின்ன பிள்ளை மனசில் எவ்வளோ கவலை இருக்குன்னு. ஆமாம்மா, அவன் வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவு போல். அதனால தான் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கான் அவன். அவன் எவ்வளோ நாள் ஆசைப்பட்றானோ அது வரையும் அவன் இங்கே இருக்கட்டுமா. சரிப்பா, நான் எதுவும் சொல்லப்பா. அவன் ஒருத்தங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னப்பா ஆக போகுது. இந்த சின்ன பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுக்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அக்கா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா நீ ஆச்சரியப்பட்டுருவேன். என்ன வாங்கிட்டு வந்திருப்ப? இட்லியும் கால் குருமாவும் தானே? அக்கா, உனக்கு எப்படிக்கா தெரியும்? சிங்கி கடையில் என்ன இன்னைக்கு சமைச்சாருன்னு இங்கேருந்தே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற. ஒரு வேளை சிங்கி கடைக்கு முத்து வந்திருப்பானோ? அவன் தான் இந்த இன்ஃபர்மேஷனை அக்கா கிட்ட சொல்லிட்டானா? டேய் முத்து, முத்து. முத்து, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பஞ்சரான சைக்கிள் மாதிரி உட்காந்துன்னு இருப்பான். இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அக்கா, இன்னைக்கு இட்லியும் குருமான்னு எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு பார்ப்போம். சிங்கி கடையில் நியூ இயர் அன்னைக்கு எப்போவுமே இட்லியும் கால் குருமாவும் தான் போடுவார். நாங்கள் ஒரு 5 வருஷமாக அவர் கடையில் தான் வாங்கிட்டுருக்கோம். அதனால தான் உனக்கு காலங்காத்தால் கடைக்கு அமுச்சு விட்டேன். கால் வலி சாக்க வச்சுக்கிட்டு எனக்கு இட்லி குருமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். சரி, நான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு பிரித்து பசங்களுக்கு கொடு. இதில் இருக்க 20 இட்லியை நீங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. மிச்சம் இருக்கிற 30 இட்லி எனக்கு வச்சுருங்க. எப்படி 30 இட்லி சாப்பிடுவீங்க? மாயால் தான் சாப்பிடுவேன். நான் எதனா சாப்பிட்றேன்னு சொன்னால் மட்டும் 2 பேரும் என்கிட்ட விளக்கம் கேட்க வந்துருங்க. மற்ற நேரம் நான் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க. சரி, அவன்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போகிற? எதுக்கு இப்போ இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? எங்கே போன நீ? அது வந்து பக்கத்து பண்ணையில் நிறைய வாத்துங்க வளர்க்குறாங்க போலக்கா. அது அழகாக இருந்தது, அதை போய் பார்க்க தான் போனேன். அப்படியே வேடிக்கை பார்த்ததுல நேரம் போனதே தெரியலக்கா. பண்ணையில் இருக்க வாத்தை பார்த்தியா?
இல்லை முட்டையை எப்படி அங்கேருந்து தூக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தியா? ராமு தான் நம்மளை போட்டு விட்டான் போல இருக்குது. அக்கா தான் ஓவராக கேள்வி கேட்டுனுங்கிறான். சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. மாற்று முட்டையை திருடி நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் போய் பிளேட்டில் எல்லாருக்கும் இட்லி வச்சு குருமா ஊற்றி கொண்டு வாப்போ. ஏய், பக்கத்து பணக்காரன் ரொம்ப பொல்லாத வண்டி. அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுவான். பார்த்து உஷாராக இருந்துக்கோ. சரி நான் பார்த்துக்கிறேன். மாற்று ரொம்ப நேரமாக வேடி பார்த்ததில்ல, ரொம்ப பசி எடுக்குது. சீக்கிரம் போய் பிளேட்டில் இட்லியெல்லாம் போட்டு குருமாவை நல்லா ஊற்றி எடுத்துன்னு ஓடு. சரி பறக்காத, மரம் இரு. முத்து, கோமதி எப்பப்போ ஊர்லேருந்து வருவா? எனக்கு அவகிட்ட ஒரு வேலை இருக்குது. என்னது, 2 பேரும் சேர்ந்து வாத்து மூட்டை திட்ட போறீங்களா? டேய், உண்மையை ஏன்டா உறக்க சொல்கிற? உங்கள் அம்மாக்கு அதில் ஊந்துதுன்னா என்னை அவள் தொலைச்சிடுவா. ஓஹோ, அப்போ நான் நினச்சது கரெக்டு தான். நீங்களும் கோமதி அக்காவும் சேர்ந்து வாத்து மூட்டை திருட தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், இந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயும் பொன்னியும் ஆத்தோரமாக சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அந்த விஷயத்த அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அச்சோ, எங்களுக்கு நடந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? ஆமாம், நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். சித்தி, இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரி, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அடடா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த குருமா. எங்கள் ஊரில் கூட நான் இந்த மாதிரி ஒரு இட்லி குருமாவை சாப்பிட்டதே கிடையாது. எவ்வளவோ ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன்டா, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்ததே இல்லை. அப்படி என்ன மசாலாவை தான் இந்த குருமாவில் சிங்கி சேர்த்துருப்பாருன்னு தெரியலையே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ருசியை நான் பார்த்ததே இல்லை. பப்பா, ஊருக்கு போகும்போது என் மாமியாருக்கு ஒரு தூக்கு நிறைய இந்த குருமாவை எடுத்துகிட்டு போய் கொடுத்து, இதுதான் நிஜமான கால் குருமா, நீ பண்ணுறியே அது கழனி தண்ணின்னு சொல்லணும். உன் மாமியார் மேலே இருக்க வன்மத்தை நீ இப்படி தான் காட்டுவியா? என் மாமியார் என்ன நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா? நான் என்ன சமைச்சாலும் அதில் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னமும் உலகத்துலேயே அதுதான் நல்லா சமைக்கிறது மாதிரி ரொம்ப பீத்திக்கும். இந்த சிங்கோட சமையல்லாம் சாப்பிட்டு பார்த்ததுன்னா அவ்வளோதான், அது வாய் அடைச்சு போயிடும். சின்ன பையா, குருமா எப்படிடா இருக்குது? ஆண்டி, இட்லியும் சாஃப்டாக இருக்குது, குருமாவும் சூப்பராக இருக்குது. உனக்கு பிடிச்சா சரிதான்டா. உனக்காக தான் நான் அவ்வளோ தூரம் காலங்காத்தால ஓடி போய் இட்லியும் குருமாவும் வாங்கிட்டு வந்தேன். சூடாக இருக்கும் போதே சாப்பிடு, ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரிங்க ஆண்டி. ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு பற்றியா? எவ்வளோ நேரம் இவர் இதை அடுப்பில் போட்டு சமைச்சாருன்னு தெரியல. வீட்டில் பண்ணும்போது 1 மணி நேரம் இதை நான் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சா கூட சரியாகவே வேவாது. கறி அப்படியே கல்லுக்கெல்லாம் நின்றுட்டுருக்கும். சிங்குக்கு சமைக்கிற பதம் நல்லா வருது. கரெக்டாக எல்லா மசாலாவும் போட்டு தேங்காய் வரைச்சி ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. கறி கூட பார்த்தியா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஆமாக்கா, சிங்கு நான் என்னவோ நினச்சேன், பயங்கரமாக சமைக்கிறாருக்கா அவரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்காரு, எப்படி சமைக்கிறாரு பாரு. இவரெல்லாம் மெட்ராஸில் கடை வச்சுருந்தாருன்னா இன்னத்துக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிட்டு அதுக்கு ஓனராக உட்காந்துட்டு இருப்பாருக்கா. சித்தி, இந்த இட்லி குருமா மட்டும் டேஸ்ட்டாக இல்லை, இந்த மட்டன் பாயை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அதுவும் பயங்கரமாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. இல்லைடா, அதை நான் நைட்டுக்கு இடியாப்பம் வச்சு சாப்பிட போகிறேன். இடியாப்பத்துக்கு பாயா நல்லாயிருக்கும், அக்கா நைட்டு இடியாப்பம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். நீ சாப்பிடணுன்னா சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை நைட்டுக்கு. நம்ம எல்லோரும் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆலயம் காணும். அவன் வந்தானா அவளுக்கு ஒரு 4 இட்லி வச்சு குருமா ஊற்றி விட்டுடலாம். நம்ம பொண்ணியமாக இருந்தாலும் நம்ம அம்மா பொண்ணியமாக இருக்க மாட்டுறாங்க. பொண்ணி ஏதாவது வேலையா இருப்பாக்கா? நீ ஒன்று பண்ணு, ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் இட்லியும் குருமாவும் ஊற்றி கொடு, நானே எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டி. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுறியா? அப்படியே மறக்காமல் இந்த புத்தாண்டுக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருப்பா, அதையும் வாங்கின்னு வந்துடு. போகும்போது 2 டிஃபன் பாக்ஸாக எடுத்துகிட்டு போ. அக்கா, அப்படின்னா பொண்ணிங்க வராததை பற்றி உனக்கு கவலை இல்லை, சக்கரை பொங்கல் வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிற நீ. ஆமாம், எனக்கு சக்கரை பொங்கல் பண்ணவே தெரியாது பாரு. நான் பொண்ணி பண்ணுற சக்கரை பொங்கலுக்காக தான் 1 வருஷமாக காத்துட்ருக்கேன். போடி வேலையை படுறி. சரி. டேய் ராமு, டேய், நான் உன்னை 4 நாளாக ஆளை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். இவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு தீனி தின்னுட்டு கும்மாளமாக இருக்கியா? உனக்கு என்ன வீடு வாசல் எதுவும் கிடையாதா? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. யார் இது? சார், யார் சார் நீங்கள்? நான் தான் ராமுவோட அப்பா. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என் பையனை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துட்ருக்கீங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், உங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, ஜாக்கிரதை. அப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இவங்க என்ன 4 நாளாக நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. டேய், ஒழுங்காக எழுந்து என் கூட வீட்டுக்கு வா. இந்த தட்டை முதல்ல கீழே வச்சுட்டு கிளம்பி வர வழியை பாரு, இல்லைனா அடி பிச்சிடுவேன் உன்னை. சரிப்பா, நான் வரேன்.